வெல்கம் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பர்கர். இதோட பன் கட்லட் எல்லாமே நாமளே ரெடி பண்ண போறோம். சோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க சின்ன லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும். சோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பர்கர் பன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பால் 1/2 கப், வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப் 250 கிராம், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1. ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து பிணைஞ்சிக்கிட்டே இருங்க, சரியாக போயிடும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நம்மளோட மாவு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி இப்படி மடித்து விடுங்க. ரொம்ப பெரிய சைஸ் எடுக்க வேண்டாம், ஏன்னா இது அப்படியே டபுள் ஆகும். இது மாதிரி எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த மாவு அளவுக்கு 4 உருண்டைகள் வந்திருக்கு. இதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே லைட்டாக பால் தடவி விட்டுருங்க. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அதை வந்து இப்படி தூவி விட்டுருங்க. அப்போ நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பன் மாதிரியே இருக்கும் பார்க்க. இப்போ பேக்காக ரெடி ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் 180 டிகிரி வச்சுட்டு இதை வந்து மிடில் செட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே லைட்டாக பட்டர் தடவி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பர்கர் பன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பேட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 kg சிக்கன். இது வந்து கீமா மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1/2 கப், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நறுக்கின கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கன்லேருந்து ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சனமாக வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க. அடுத்தது இதை எக்கில் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பேட்டி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கட் பண்ண பர்கர் பண்ணு வந்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மயோனீஸை இதில் தடவி விட்டுருங்க. அடுத்ததா லெட் ஜூஸ், கட் பண்ண தக்காளி, ஆனியன்ஸ், அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண சிக்கன் பேட்டி, ஃப்ரெஷ்ஷான சீஸ், அடுத்ததாக இது மேலே கொஞ்சம் லெட் ஜூஸ், அடுத்ததாக இன்னொரு சிக்கன் பேட்டி, அப்புறமா இன்னொரு சீஸ், அடுத்ததாக கொஞ்சம் பர்கர் சாஸ், மேலே இருக்க பண்ணை இப்போ வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பர்கர் ரெடி. வாவ், நம்மளோட பர்கர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமாக டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.